எப்படி இருக்கணும்? நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க வராங்க, ஒரு விஷயத்த பண்றாங்க, அவங்க போறாங்க. அது அவங்க கடமை முடிஞ்சோனே அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும்? நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கணும்னு ஒரு டீச்சர் கடவுள் அனுப்பியிருக்கிறாருன்னா, அந்த டீச்சரா அவங்க வராங்க, சொல்லிக் குடுத்துட்டு அவங்க வேலை முடிஞ்சதுன்னு போறாங்க. அப்படின்னுட்டு அந்த லெவலோட நம்ம நிறுத்திக்கணும். நான் அவங்க மேல எவ்வளோ அன்பா இருந்தேன், நான் அவங்கள எவ்வளோ நம்புனேன், அவங்களுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணேன், அவங்களுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அப்படின்னு அடுத்தடுத்தது போறது தான் அட்டாச்மெண்ட். அவங்க வந்தாங்களா, கிளம்புனாங்களா அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் தான் டிட்டாச்மெண்ட். பிராக்டிகலா நீங்க யோசிச்சீங்கன்னா, எப்படி நம்ம அப்படி வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸா ஒருத்தவங்களோட பழக முடியுமா? ரொம்ப கான்ஷியஸா ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது இல்லையா? இயல்பா நமக்கு எப்படி வருமோ அப்படிதான் நம்ம வாழ முடியுங்கும்போது, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அதுதான் லெசனே இங்க. அதுதான் நமக்கு இங்க புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் நீ வைக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் மூலமா உனக்கு ஒரு துன்பம் வரணும். அந்த துன்பத்திலேருந்து நீ இத கத்துக்கணும். அப்படிங்கிறது தான் இங்க லெசன். அத நம்ம விட்டுட்டு, நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறனால தான் நமக்கு இவ்ளோ பிரச்சனை. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா நடக்குது. பணம்